ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தயிர் வடை எப்படி செய்யணும் பார்க்கலாமா? அதுக்கு வந்து 1/2 கிலோ உளுந்து எடுத்துங்க. ஒரு கை அளவு அரிசி, பச்சை அரிசி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஊற வச்சுருங்க. 3 மணி நேரம் ஊறட்டும். 3 மணி நேரம் ஊறின பிறகு தான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு நல்லா ஊறின பிறகு நல்லா வாஷ் பண்ணிங்க. வாஷ் பண்ணிவிட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிங்க. மாற்றிட்டு வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் பார்த்துங்க. அது அரைக்கும்போது மட்டும் கொஞ்சம் லேசாக தண்ணி சேர்த்தா போதும். இந்த மாவு நாலு அரைச்சிட்டு மாவு வந்து இந்த மாதிரி கட்டியாக இருக்கட்டுங்க. ரொம்ப லிக்விட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இதில் பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணிங்க. கருவேப்பிலை ஒரு கை அளவு, பச்சை மிளகா 6 பச்சை மிளகா நல்லா நைஸாக கட் பண்ணி இதெல்லாம் அதில் சேர்த்துங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி இருந்துச்சு நல்லா துருவி இதோட சேர்த்துங்க. நீங்கள் பெருங்காயம் இருந்தால் பெருங்காயம் சேர்க்கலாம். நான் பெருங்காயம் சேர்க்கல. இதில் ஒரு கை அளவு மிளகும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் நல்லா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு ஒரு கடாயில் வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகா, கடுகு, உளுத்தம் பருப்பு எல்லாம் தாளிச்சிட்டு 1/2 லிட்ரு தயிர் எடுத்துங்க. தயிரில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் நீங்கள் தாளிச்சிட்டு தயிரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி துண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் துருவி போட்டிங்கன்னா அது வாசனை நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு வடையை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வடை வந்து உங்களுக்கு தேவையான அளவு வடை நீங்கள் இதில் ஓட்டை போட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வரட்டுங்க. இல்லைன்னா தீஞ்சு போயிடும். ஸ்டவ் வந்து மீடியம் ஸ்லோவில் இருக்கட்டும். மீடியம் ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி சுட்டு ப்ரௌனிஷ் வந்த பிறகு திருப்பி விட்டுட்டு மறுபடியும் நல்லா ப்ரௌனிஷ் வந்த மாதிரி பார்த்துங்க. இந்த மாதிரி நல்லா வடை வெந்த உடனே நீங்கள் வந்து இந்த தயிரில் விட்டுருங்க. இது வந்து தயிரில் விட்டுட்டு இந்த மாதிரி அது வடை வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். தயிர்லேயே ஊறிச்சுன்னா நல்லா உப்பி வரும். பட் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம், இல்லை மார்னிங்கும் சாப்பிட்லாம். இது ரொம்ப சத்தான ஒரு இது உளுந்து பருப்பு வந்து ரொம்ப சத்தானது. இதில் வந்து பேக் பெயினுக்கு நல்ல இது சத்து இருக்குது. இதில் இந்த மாதிரி செஞ்சாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.